நம்ம ஏன் இதில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எல்லாத்தோட இன்கிரீடியன்ஸ்லையும் எவ்வளோ சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். சுகர்னா பழத்துலையும் சுகர் இருக்குது, ஜூஸ்லையும் சுகர் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ பழத்தில் இருக்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் சுகர், அதாவது நேச்சுரலாக வர சுகர். ஸோ அந்த சுகரை வந்து உங்கள் பாடி வந்து உடனே அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ நிறைய ப்ராசஸ் காம்ப்ளெக்ஸ் சுகருமாங்க. ஸோ அதை உடனே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ பொறுமையாக தான் உங்கள் பாடிக்கு அந்த சுகர்லேருந்து எனர்ஜிங்கிறது வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடட் சுகர் டேரெக்டாக சுகர் ஃபார்ம்லேயே இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்கள் பாடியில் உடனே ஒரு சுகர் ஹைக்குங்கிறது இருக்கும். ஸோ உங்கள் பாடியில் இன்சுலின் அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு சுகரை வந்து குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கும். குளுக்கோஸ் தான் உங்கள் பாடிக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குளுக்கோஸ் தான், அது இப்போ உடம்பு சரியில்லாமல் போனால் கூட குளுக்கோஸ் தான் ஏற்றுவாங்க. ஸோ குளுக்கோஸ் தான் எனர்ஜி. அந்த சுகரில் தான் அந்த எனர்ஜிங்கிறது இருக்குது. காம்ப்ளெக்ஸ் சுகர் பொறுமையாக சுகரை ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்ப பொறுமையாக உங்களுக்கு எனர்ஜிங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 4 மில்க் ஒரு எனர்ஜிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூஸ்லாம் கொடுத்தீங்கன்னா சட்டனாக உங்களுக்கு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கொஞ்சம் நேரத்துக்கு தான். ஸோ அதில் இந்த கெஃபைன்லாம் கலந்துருப்பாங்க, கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்துக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஒரேடியாக தூங்கிட வேண்டியதான் சீக்கிரத்தில். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு